ஹோம் மேக்கர்ஸோட எஃபர்ட்ஸை வந்து எப்படி வேல்யூ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஜூன் 11 சுப்ரீம் கோர்ட்டில் வந்த ஒரு ஆர்டர். இந்த கேஸில் இறந்தவங்க வந்து இல்லத்தரசி ஹோம் மேக்கர் 25th நவம்பர் 2001 நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க. ட்ரைபியூனல் வந்து அவங்களுக்கு 2,42,000 அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்டில் அவங்க லீகல் ஹையர்ஸ் போன அப்பீலில் வந்து 8.4 lakhs அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ண டேட்லேருந்து 7.5% இன்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை டிசைட் பண்ணும்போது மெயின் இஷ்யூ என்னென்னா, ஹோம் மேக்கர் அதாவது இல்லத்தரசியோட உழைப்பை எப்படி அளவிட்டுறது, அவங்க எஃபர்ட்ஸை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இதை அட்ரஸ் பண்ணுறப்போ, ஹோம் மேக்கர்ஸை வந்து வீட்டில் சம்பாதிக்கிறவங்களோட டிபெண்ட்னு சொல்கிறதே ஒரு முரண்பாடான பார்வையாக இருக்குது. ஒரு குடும்பத்தோட செயல்பாடே அவங்கள சார்ந்து தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சம்பாதிக்கிறவங்க தான் ஹோம் மேக்கர்ஸை சார்ந்து இருக்காங்க, ஆனால் அவங்க எஃபர்ட்ஸை வந்து அக்னாலேஜ் பண்ணப்படுறதே இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறத வந்து ஹோம் மேக்கர்னு மாற்றுறதுக்கே நம்மளுக்கு சில 100 வருடங்கள் ஆகியிருக்கு. பிஸ்னஸ்மேன் ஆகட்டும், பொலிட்டீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், லாயர்ஸ் ஆகட்டும், இல்லாட்டா தினவேலை செய்கிறவங்களாகட்டும், வீட்டை விட்டு வெளியே போய் என் வீட்டுக்காக உழைக்கணும்னு போகிறவங்களுக்கு எல்லாம் அடித்தளமாக இருக்கிறது அந்த வீட்டு ஹோம் மேக்கர்ஸ் தான். வீட்டை விட்டு வெளியே போய் வேலை பார்க்குறவங்க தான் நாட்டை வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தில் வந்து ஹோம் மேக்கர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தெரியாமலே போயிடுது. ஆனால் ரியாலிட்டியில் வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான் நேஷன் பில்டர்ஸ். ஸோ லாஸ் ஆஃப் டொமஸ்டிக் கேர் அண்ட் மந்த்லி இன்கம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் 30,000 per monthன்னு கால்குலேட் பண்ணி 62 lakhs அந்த காம்பன்சேஷனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சர்லையாவது வீட்டில் இருந்து குடும்பத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற பெண்களை வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர்னு சொல்லாமல் நேஷன் பில்டர்ஸாக ரெகக்னைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க.